சரி இப்படி போட்டா நான் ஃபோனுக்கு நான் ஓகே ஓகே 2024 ஃபோன் காவேரிப்பாக்கம் காவல் நிலைய உட்பட்ட அத்திப்பட்டு ஊரை சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் மக்கள் தேச கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரை 2024 ஜனவரி 31 அன்று இந்த வழக்கில் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டுள்ள முருகன் மற்றும் அவரோடு சேர்ந்த 5 நபர்களை குற்றவாளியாக இந்த நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் விவேகானந்தன் என்பவரை கொலை செய்ததற்காக ஆயுள் தண்டனையும், இறந்த விவேகானந்தன் என்பவர் பட்டியலினத்து பறையர் வகுப்பை சார்ந்ததால் அதற்கு 3 ஆண்டு காலமும், 147க்கு 2 ஆண்டு, அனைவருக்கும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பினை அரசு சார்பாக நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த வழக்கில் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட 6 நபர்களுக்கு விடுதலை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அரசு சார்பாக மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும்.